Hi viewers, welcome to Think to Sing. World full last 3 months COVID-19 லாக்டவுன்ல இருக்கு. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஒர்க் பிளேஸ்னு எல்லாமே ஷட் டவுன்ல இருக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் கம்ப்ளீட்டா ஃப்ரீஸே ஆயிடுச்சு. ஐடி கம்பெனிஸ் மட்டும் எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லியிருக்காங்க. பட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் ஷட் டவுன்ல தான் இருக்கு. இதனால குளோபல் லெவல்ல 80% ஆஃப் த கம்பெனிஸ் செம்ம ரெவன்யூ லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாஸ்ல இருந்து எப்படி ரிகவர் ஆகுறதுன்னு தெரியாம ஸ்டன் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கூட ஒரு சில கம்பெனிக்கு மட்டும் ப்ராஃபிட் தேடி போய் சேருது. அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு தான் இந்த OTT அப்படின்னா ஓவர் த டாப். இது ஒரு மீடியா சர்வீஸ் பிளாட்ஃபார்ம். இதுவும் கேபிள் டிவி மாதிரி தான். பட் இது இன்டர்நெட் அண்ட் சேட்டலைட் மூலமா ஆப்ரேட் ஆகுற ஒரு மீடியா சர்வீஸ். இதுல நீங்க எல்லா லாங்குவேஜஸ்லயும் மூவிஸ், சாங்ஸ், சீரீஸ்னு எது வேணாலும் பார்க்கலாம். OTT பத்தி இன்னும் டீடைல் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த OTTல உலகம் பூரா கொடி கட்டி பறக்கிற 2 பெரிய கம்பெனி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வேர்ல்டு ஃபுல்லா OTT பிளாட்ஃபார்ம்ல நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் பட் அந்த கேம்ல லீடரா இருக்கிறது ஒரு சில கம்பெனிஸ் தான். அதுல முக்கியமானவங்க தான் இந்த நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் அமேசான் பிரைம் வீடியோஸ். இப்ப நம்ம நெட்ஃபிளிக்ஸை பத்தி பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் 1997ல கலிபோர்னியால ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு டிவிடி சேல்ஸ் கம்பெனியை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் 2007ல ஃபர்ஸ்ட் மீடியா ஸ்ட்ரீமிங் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 2010ல இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க கம்பெனியை ப்ரொமோட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கனடா, கரீபியன், லாட்டின் அமெரிக்கா இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிலிட்டி கிடைக்குது. தென் 2013ல அவங்களோட சொந்த ப்ரொடக்ஷன்ல ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. தென் 2013ல இருந்து டிவி சீரீஸோட ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் ஸ்டார்ட் பண்றாங்க. இதனால நெட்ஃபிளிக்ஸ் லைப்ரரிக்கு புது புது கண்டென்ட் கிடைக்குது. 2016ல நெட்ஃபிளிக்ஸ் 190 கண்ட்ரீஸ்க்கு சர்வீஸை ஆஃபர் பண்றாங்க. அந்த இயர்ல மட்டும் 126 ஒரிஜினல் சீரீஸும் ரிலீஸ் பண்றாங்க. இது வரைக்கும் எந்த கேபிள் சேனல் நெட்வொர்க்கும் அச்சீவ் பண்ணாத ஒரு மைல் ஸ்டோன் இது. ஸோ மக்கள் மத்தியில இது ஒரு நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இந்த சார்ட்டை பாருங்க. 2020யோட ஃபர்ஸ்ட் 3 monthsல மட்டும் நெட்ஃபிளிக்ஸ்க்கு புதுசா 1,58,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. அதுவும் இந்த கொரோனா வைரஸ் பீக் லாக்டவுன் பீரியட்னு சொல்ற ஜனவரி டு மார்ச் மட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இதனால டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 18,30,00,000 பேர் ஆயிருக்கு. குறிப்பா இந்தியால இந்த பர்டிகுலர் பீரியட்ல அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இதுக்கு இம்பார்ட்டன்டான ரீசன் பார்த்தாக்க பிரைஸ் தான். பிகாஸ் பேசிக் மெம்பர்ஷிப் 199ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஒரு ஐடி யூஸ் பண்ணி மல்டிபிள் டிவைஸ்ல லாகின் பண்ணிக்கிற ஃபீச்சர்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இது எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்கனால நெட்ஃபிளிக்ஸ் ரொம்ப ஈஸியா பாப்புலர் ஆயிடுது. அப்புறம் AFP ரிப்போர்ட் அதுபடி பார்த்தோம்னா 2020யோட ஃபர்ஸ்ட் 3 monthsல மட்டும் நெட்ஃபிளிக்ஸோட ப்ராஃபிட் 5,445 கோடி அண்ட் அவங்களோட இன்கம் 44,525 கோடி. இந்த லாக்டவுன் டைம்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரொம்ப பாப்புலரான சீரீஸ்ன்னு பார்த்தாக்க ஒரு 3 சொல்லலாங்க. அது என்னன்னா மணி ஹெய்ஸ்ட், பிரேக்கிங் பேட் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர். நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது அமேசான் பிரைம் வீடியோ. இதுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்ல, இருந்தாலும் இது அமேசானோட ஒரு சப்சிடரி கம்பெனி. இது செப்டம்பர் 2006ல அமேசான் அன்பாக்ஸ்னு ஒரு நேம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. தென் 2008ல அமேசான் வீடியோ டிமாண்ட் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணி வீடியோஸ் பர்ச்சேஸ் பண்ற ஃபெசிலிட்டியை ஆஃபர் பண்றாங்க. அப்புறம் அதையே 2011ல அமேசான் இன்ஸ்டன்ட் வீடியோஸ்னு ரீபிராண்ட் பண்ணி அதுல 5,000 மூவிஸ் தென் மக்களுக்கு பிடிச்ச டிவி ஷோஸை பிரைம் மெம்பர்ஷிப்ல பேசிக்கா இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. 2012ல எபிக்ஸ் அப்படின்னு ஒரு டிவி சேனல் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு மூவி ஸ்ட்ரீமிங்கையும் ஸ்டார்ட் பண்றாங்க. இது காம்படிட்டர் நெட்ஃபிளிக்ஸ்க்கு எகென்ஸ்டா இருக்க ஒரு இம்பார்ட்டன்டான மூவ்னு சொல்லலாம். 2013ல ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் சீரீஸான ஆல்ஃபா ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு இது ஃப்ரீயா கிடைக்குது. அதனால யூசர்ஸ் கிட்ட செம்ம ரிசப்ஷனும் கெயின் ஆகுது. 2014ல ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ்ஏவை விட்டு வெளியே சர்வீஸை ஸ்டார்ட் பண்றாங்க. லவ் ஃபிலிம் அப்படின்ற ஒரு UK பேஸ்ட் ஸ்ட்ரீமிங் கம்பெனியை 1,500 கோடிக்கு அக்வயர் பண்றாங்க. அதுல இருந்து சப்சிடரியா கிரியேட் பண்ணி ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் வீடியோஸை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. 2015ல அமேசான் ஸ்ட்ரீமிங் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல அமேசான் தேர்ட் பார்ட்டி சேனல்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் டீல் வச்சு அவங்களோட சேனல்ஸை ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அமேசான் பிரைம் மெம்பரா இருந்தா அதுல அமேசான் சேனல்ஸ் கேட்டகரியில இந்த சேனல்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அமேசான் பிரைம் இந்தியாவில் ஜூலை 2015ல இருந்து சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் மந்த்லி 129 அண்ட் இயர்லி 999. இது நெட்ஃபிளிக்ஸை விட சீப்பா இருக்கனால இந்தியாவில் சப்ஸ்கிரைபர்ஸ் குயிக்கா இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 2019ஓட லாஸ்ட் குவார்ட்டர் அண்ட் 2020ஓட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல மட்டும் 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அட் ப்ரெசென்ட் அமேசான் பிரைம்ல
7.5 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இது சீக்கிரமா 10 கோடி மார்க்கை ரீச் ஆயிடும். ட்ரேட் அனலிஸ்ட் அவங்களோட ரிப்போர்ட் படி பார்த்தாக்க 2018 எண்ட்ல மட்டும் அமேசான் பிரைம் வீடியோஸோட ரெவென்யூ 13,000 கோடி. இதுவே 2020 எண்ட்ல டபுள் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது 26,000 கோடி ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஷார்ட் டியூரேஷன்ல இவ்வளோ ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா, கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி மூவிஸ், சீரீஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் லீகோடைய அஃபிஷியல் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அமேசான். நெட்ஃபிளிக்ஸை விட ஒரு ஸ்டெப் கீழே இருந்தாலும் ஃபியூச்சர்ல 2 பேருக்கும் செம்ம டஃப் காம்படிஷன் இருக்க போறதை மட்டும் நம்ம ஷோரா சொல்லலாம். இந்த 2 கம்பெனிஸ் தவிர ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல சர்வீஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்க இன்னும் எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்கு. அவங்க எல்லாருக்குமே ரெகுலர் டைம்ஸை விட இந்த லாக்டவுன் பீரியட்ல நல்லாவே ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஓடிடி கம்பெனிஸ் லாக்டவுன் பீரியட்ல எப்படி ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.